Hello guys, welcome to my channel. I am Kannadi from Studio Glitz and Coimbatore. I am a makeup artist, beauty content creator and a fashion creator. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஐப்ரோ எப்படி பண்றது அப்படிங்கற டுட்டோரியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து கோர்ஸ்லாம் முடிச்சது பார்த்தீங்கன்னா ஜம்முவில் அண்ட் திஸ் இஸ் மை சர்டிஃபிகேட் ட்ரீம் கேர்ள் பியூட்டி அகாடமியில் தான் வந்துட்டு நான் கோர்ஸ் முடித்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 7 May 2012. ஸோ 2012 முடிச்சுட்டு 2012 இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு பியூட்டி இண்டஸ்ட்ரியில் தான் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ப்ரைடல் ஒர்க் வீடியோஸ் அண்ட் வந்து போஸ்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஷேர் ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதோட லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன். எல்லா வீடியோஸ்லையுமே கொடுக்குறேன், இந்த வீடியோஸ்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ கைஸ், ஒன்ஸ் அகெயின் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐப்ரோ டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மெயினாக என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு பவுடர் தேவைப்படும். பவுடர் அண்ட் ஸ்பாஞ்ச் இல்லைனா காட்டன் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூட்ஸில் இங்கெல்லாம் வந்துட்டு ஆயில்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு த்ரெட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஹேர் வந்துட்டு உங்களால் வந்துட்டு எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம அந்த ட்ரை பண்ணுறதுக்காக தான் அந்த பவுடர் வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க இந்த மாதிரி த்ரெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி அண்ட் இந்த மாதிரி சிசர்ஸ் தான் தேவைப்படும். வந்துட்டு ஐப்ரோஸ் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே பாருங்கள். ஐப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்துட்டு ரவுண்டாக இருக்கும், ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும், சில பேருக்கு இப்படி இறங்கின மாதிரி இருக்கும். ஸோ எந்த டைப்ஸ் ஆஃப் ஐப்ரோஸ் இருந்தாலும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம காட்டன் வச்சு பவுடர் டிப் பண்ணி நம்ம வந்துட்டு இங்கே டேப் பண்ணிக்கிறோம் இல்லையா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் வந்துட்டு கோம் பண்ணி விட்டுக்கோங்க. பிகாஸ் கோம் பண்ணுறனால என்ன அப்படின்னா எங்கே வந்துட்டு உங்களுக்கு எடுக்கணுங்கிற அந்த கைட்லைன் வந்துட்டு கிடைக்கும். நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்துட்டு கீழே எடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே எடுக்க சொல்லுவாங்க. பட் மேலே எடுத்துட்டு கீழே எடுத்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷேப் கிடச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீழே எடுக்கும்போது ரொம்ப ஆப்டாக வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிசர்ஸ் நான் இப்போ கட் பண்ணல, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எங்கே வரைக்கும் இருக்குமோ எங்கே வரைக்கும் உங்களுக்கு கட் பண்ணணுமோ அங்கே வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த த்ரெட் வந்துட்டு நம்ம இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த த்ரெட் இந்த கார்னரை வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு கடிச்சிக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக கொஞ்சம் இழுத்துட்டு, ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 9 10 உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு இது மாதிரி வரும். ஸோ இங்கே த்ரெட் இப்படி பிடிச்சிட்ருக்கோம், சென்டரில் ரோல் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம சிசர்ஸ் மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு கார்னரை வந்துட்டு நம்ம டீப்பில் வந்துட்டு நல்லா பிடிச்சிட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிகினராக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 2 1 2 1 2 இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நான் இந்த டம்மி வச்சு தான் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காட்டன் வச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு 2 ஐப்ரோஸ்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி பவுடர் வச்சு நம்ம வந்துட்டு அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணிடுவோம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கோம் பண்ணி விட்டுப்போம் இல்லைங்களா. கோம் பண்ணிவிட்டு நம்ம சிசர்ஸ் வச்சுட்டு வந்துட்டு இந்த கார்னர் கட் பண்ணிக்கிறோம். இங்கெல்லாம் வந்துட்டு ஹேர் வந்துட்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எப்போவுமே கஸ்டமர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம நிற்கணும். ஸோ இந்த அவங்களோட ரைட் ஐப்ரோ எடுக்கும்போது நம்ம அவங்களோட ரைட் சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நிற்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் பண்ணிக்கிட்டோமா, ரோல் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி எந்த மாதிரி ஐப்ரோஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு தூக்குன மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி. ஸோ எந்த மாதிரி ஐப்ரோஸ் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே இப்படி எடுத்துருங்க.
ஓகே, இப்படி தான் நம்ம எடுப்போம் இல்லைங்களா. ஸோ எடுத்துகிட்டு இந்த கார்னர் வந்துட்டு இந்த மாதிரி இங்கேருந்து இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி கீழே இறக்குன மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மேலே தூக்குன மாதிரி எடுக்கணும். அண்ட் இந்த இது இருக்குது இல்லைங்களா, நம்மளோட இந்த ஆர்ச் வரும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே தூக்குன மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஆர்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே இறக்குன மாதிரி எடுங்க. இந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக வரும். அப்போ ஷார்ப்பாக வரும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் தேவை இல்லைன்னா அதுக்கப்புறமா வேணால் நம்ம வந்துட்டு இப்படி சும்மா அங்கே ஒரு 1 or 2 ஹேர்ஸ் மட்டும் ரொம்ப வந்துட்டு மைல்டான ஹேர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆர்ச் உங்களுக்கு கிடச்சிடும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இப்படி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதோட ஷேப் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். ஸோ கீழேயும் அதே மாதிரி தான். கீழே இப்போ வந்துட்டு கிளையன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஐப்ரோஸ் பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1 செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு லோயர் அந்த ஐலிட்டை வந்துட்டு ரொம்ப கீழே இறக்கிட்டு இந்த இடத்த மட்டும் இப்படி பிடிச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் கண்டிப்பாக கரெக்டாக வராது. நீங்கள் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்படி நல்லா இப்படி தூக்கிக்க இந்த மாதிரி பிடிச்சி லிஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த இடத்த வந்துட்டு இப்படி பிடிக்க சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக வரும். ஷேப் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்த வந்துட்டு டச்சே பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடிக்க சொல்கிறீங்களா, இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கேருந்து எடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே பிடிக்கும் போதே எக்ஸஸான ஹேர் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு தனியாக தெரியும். ஸோ அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கேருந்து எடுங்க. இங்கேருந்து எடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிடுறீங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே மட்டும் தூக்கி பிடிக்க சொல்லுங்கள். இங்கே மட்டும் இப்படி லிஃப்ட் பண்ணி பிடிக்க சொல்லுங்கள். ஒரே நிமிஷம். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஓகே 1 செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க இப்போ கிளையன்ட்ஸ் எப்போவுமே இப்போ என்கிட்ட வர என்னோட கிளையன்ட்ஸ் கூட வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்த நல்லா கீழே இழுத்து இந்த மாதிரி பண்ணிப்பாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறத மட்டும் வந்துட்டு இப்படி லைட்டாக தான் இங்கே பிடிப்பாங்க. அண்ட் இது இப்படி இந்த மாதிரி நல்லா கீழே இழுத்து வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிப்பாங்க. பட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த கரெக்டான ஷேப் வந்துட்டு தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. ஸோ நம்ம ஒரு ஷேப்பில் எடுப்போம், அது ஒரு ஷேப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆர்ச்சோட அந்த ஹை பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாருமே இங்கே பிடிச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே பிடிச்சி இது பண்ண சொல்லிட்டு இங்கே வந்துட்டு லைட்டாக மட்டும் நீங்கள் பிடிக்க சொல்லுங்கள். லைட்டாக மட்டும் பிடிக்கும்போது உங்களுக்கே வந்துட்டு இந்த எக்ஸஸ் ஹேர் எல்லாமே வந்துட்டு தனியாகவே வந்துடும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஷேப்பும் ரொம்ப சூப்பராக வந்துடும். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எப்போவுமே எடுக்காதீங்க. பிகாஸ் இங்கேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஹேர் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே ஷேப் கொடுக்கறதுக்காக ரொம்ப டீப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே ஷேப் இங்கே கண்டினியூ ஆகும்போது கண்டிப்பாக தின் ஐப்ரோஸ் தான் நமக்கு வந்துட்டு ஃபைனலாக கிடைக்கும். கண்டிப்பாக திக் ஐப்ரோஸ் கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாயிண்ட் இங்கேருந்து எடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நல்லா வைடாக பிடிக்க சொல்லிவிட்டு இந்த இடத்துல இருந்து எடுக்க ஆரம்பிங்க. இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இப்படி தூக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி அவங்கள பிடிக்க சொன்னீங்க அப்படின்னா அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு இது கூட அட்டாச் ஆகிற மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்துட்டு ரொம்ப திக்காக வரும். திக் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ ஐப்ரோஸ் இருக்கோ அதை நம்ம வந்துட்டு திக்கராக காட்டுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஷேப்பும் வந்துட்டு ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ கைஸ், இப்போ ஐப்ரோஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல புரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். புரிகிற மாதிரி அகைன் ஒரு வீடியோ கூட நான் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் தாட்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செஷன் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கணும், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது புரியாதது இருக்கும் இல்லையா, டவுட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலோ வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதை பேஸ் பண்ணியும் ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறேன். அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.